ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டெய்லி விலாக் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு ஒன்று நான் மார்க் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம கடையில் வந்துட்டு எப்படி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளாத்தை கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். இப்போ நான் காட்டுற ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளவுஸு ஒரே மாதிரி, அதாவது ஒரே saree வந்து 2 பேர் எடுத்திருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து 17 இன்ச்சு ஸ்லீவு, 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான், ஒருத்தருக்கு 16 ஒருத்தருக்கு 17. ஸோ அதை ஸ்டிச் பண்ணியிருப்பேன். நான் ஈவினிங் இன்னொன்று ஸ்டிச் பண்ணிட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் போட்டிருக்கிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிவிட்டு தைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் என்னுடைய முதுகு அகலம் எவ்வளோ பெருசு அகலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் நார்மலாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறப்ப கழுத்தோட அகலம் வந்து 6 இன்ச்சு தான் வந்து எடுப்பேன். பட் இதில் வந்து 5 இன்ச்சு வச்சு ட்ரை பண்ணேன். சரி இன்னும் கொஞ்சம் கிட்ட வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் எனக்கு வந்து பின்னாடி அகலமாக தான் இருக்குது. ஸோ அப்போயே அவர் சொன்னார், உனக்கு வந்து பெரிய வித்தியாசம் இல்லைப்ல, 6 இன்ச்சு வைக்கிறப்போ அதே அளவு தான் இருந்துச்சு, இப்போவும் அதே அளவு தான் இருக்குது அப்படின்ட்டு இருந்தார். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கஸ்டமராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து, அதாவது வேறு ஒருத்தங்க போட்டிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி தான் கழுத்து இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்கவுங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அந்த கழுத்தோட அகலெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் போட்டால் அப்படியே ஒரே மாதிரி அழகாக ரவுண்டாக வரும், சிலருக்கெல்லாம் விரிஞ்சு போயிடும். நீங்கள் நாம் தைக்கிறப்ப ரவுண்டாக தான் தைப்போம், பட் ஆனால் பாடியில் போட்டால் அது விரிஞ்சு போயிடும். பட் அதுக்கு வந்து நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து பாடி ஸ்ட்ரக்சர் தான் அப்படி. இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதே வந்துட்டு உங்களுக்கு காட்டினேன், என்னோடய ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் நார்மலாக நான் ரெகுலராக போடுற ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், இதுவும் இப்படி தான் இருக்குது. எனக்கு இதில் எந்த ஒரு வித்தியாசமே தெரியல. என்னோடய பாடி ஸ்ட்ரக்சருக்கு நான் எப்படி வந்து கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணாலும் அகலமாக போயிடும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆரி ஒர்க்குக்கு வந்துட்டு ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கான பேப்பர் கட்டிங் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு இப்படி தான் மார்க் பண்ணுவோம். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்படி தான் எனக்கு பண்ணால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா கழுத்தோட அளவெல்லாம் வந்துட்டு அழகாக ஒரே மாதிரி வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ நீங்கள் இப்படி தான் பண்ண வேணுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்கிற அந்த மெத்தேட் உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இந்த ப்ளவுஸு. கண்டிப்பாக இதை நான் மேக் பண்ணுறப்ப வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு போடுற நெக்குக்கு எடுத்திருக்கேன் நான். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் கூட நெக்கு வந்து கரெக்டாக வரணும். ஏன்னா நெக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஷேப் வைப்போம். இது பார்த்திங்கன்னா லீஃப் நெக் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டுக்குவேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, சில ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சின்ன ஸ்லீவ் தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாத்தும் நிறையா இருக்கும், ஈஸி தான். பட் சில ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க பாடி கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா, ப்ளவுஸ் பீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இப்படி செக் பண்ணாமல் நம்ம மார்க் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் இப்போ லைனிங் வச்சு கட் பண்ணுறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டில் தான் நம்ம கட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து பேப்பர் தானே, இதிலேயே கிராஸில் வெட்டணுங்கிறது இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டில் வெட்டிட்டு அப்புறம் நம்ம மார்க் பண்ணுறப்ப கிராஸில் வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு வந்து இது ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. அதனால் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பேப்பரே போதும். நான் மறந்த மாதிரி எப்பயும் போல் 2 ரெட்டையாக மடித்து இருந்ததை அப்படியே வெட்டிட்டேன். ஸோ அது வேஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பேப்பரு வந்து இப்போ சாரீலெல்லாம் நம்ம வந்து பேப்பர் உள்ளே வச்சு மடித்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்படி கோடு அடிக்கிறப்ப ஃபால்ஸ் வைக்கிறப்பெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். ஸோ மேலே இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபில் மேலாக இருக்கும். சும்மா நார்மல் நியூஸ் பேப்பரு அப்படின்னா கூட சம்டைம் தூக்கி போட்டுருவேன். அதுவுமே வச்சுருப்பேன், பட் ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா தூக்கி போட்டுருவேன். பட் இந்த மாதிரி திக்கான பேப்பரெல்லாம் தூக்கியே போட மாட்டேன், அப்படியே வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்துட்டு ஒரு ஸ்லீவ் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோ, 2 ஸ்லீவ் தேவையில்லை இல்லையா. அதனால் இப்போ என்ன பண்ண பாருங்கள், ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு அந்த கையை குடஞ்சி விடுவோம் இல்லைங்களா, அதை மறந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மறுபடியும் மார்க் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது. அப்புறம் மறுபடியும் அப்போ இருக்க குடஞ்சி விட்டுருந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட எப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்து இது மார்க் பண்ணுறப்பவே பேப்பரில் எல்லா அளவுகளையும் எழுதி வச்சுருப்பேன்.
ஸோ ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொருக்கா நம்ம லைனிங் கட் பண்ணுறப்ப செக் பண்ண தேவையில்லை அளவுகளை. இந்த பேப்பரில் என்னென்ன அளவுகள் இருக்கோ அதை அப்படியே வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். பட் இது வந்து அளவு ப்ளவுஸ், அதாவது சாரி அளவு எடுத்தது தான். நம்ம ஆல்ரெடி அவங்க ட்ரையல் தைச்சாங்க, அப்புறம் இப்போ வந்து ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அளவு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், கழுத்து வந்து வெட்டுறப்போ இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பேப்பர் விட்டுருப்பேன், தெரியுதுங்களா? ஸோ இது எதுக்காகனா, நம்ம என்ன தான் வந்துட்டு கரெக்டான அளவில் வந்து பேப்பர் கட்டிங் போட்டாலும் கிளாத்தில் வச்சு நம்ம என்ன சொல்கிறது வரைகிறப்போ கழுத்து மேலே அகலம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் விரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்குமே விரிஞ்சு போயிடும். நீங்கள் கரெக்டாக நேராக வச்சா கூட விரிஞ்சிடும். அதை நம்ம ஒருக்கா மறுபடியும் செக் பண்ணி தான் அப்படி மார்க் பண்ணணும். ஏன்னா அப்புறம் அகலமாக போயிடுச்சுன்னா வம்பா போயிடும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு விட்டுட்டு கட் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கப்புறமா அதை விரியாது, அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸு. இது வந்து அயன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே அயன் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இதுக்காக தான் சொன்னேன், அயன் பாக்ஸ் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க எடுத்து. அப்புறம் அதனால் ரொம்ப மடிப்பாக இருக்குது. அப்புறம் அந்த கஞ்சியோட இதே பார்த்திங்கன்னா அப்படி பிடிச்சி இருந்துச்சு அந்த ஓரெல்லாம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அயன் பண்ணிக்குவோம். அயன் பண்ணிவிட்டு பேப்பரை வந்து போட்டு மேலே அப்படியே வந்து மார்க் பண்ணேன். எப்போவுமே மோஸ்ட்லி மார்க் பண்ணுறப்ப 2 பேரும் சேர்ந்து தான் மார்க் பண்ணுவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இப்போ அவர் தைச்சிட்டு இருந்தாரா, சரி ஏன் அவரை தொந்தரவு பண்ணாட்டி கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப வலுவலுன்னு இல்லாது, நல்லா திக்கான சில்க்கு. அதனால் வந்துட்டு நார்மல் செமி சில்க்கு தான், பட் ஆனால் குவாலிட்டி நல்லா திக்காக இருந்துச்சு. அதனால் சரி நாமளே பண்ணிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் அங்கே தைச்சிட்டு இருந்தார். இப்போ ஏதோ ஓவர்லாக் அடிக்க வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கை வந்து மார்க் பண்ணுற பார்த்திங்கன்னா சின்ன கை அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் பார்டரில் ஒரு கையும் அந்த பக்கம் பார்டரில் ஒரு கையும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுவும் கூட சென்டர் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா பார்டரில் வந்து புட்டாஸ் இருக்கும் இல்லைங்களா, அது சென்டர் பார்த்து வச்சா தானே கரெக்டாக வரும். அதனால் ஏதாவது ஒரு புட்டா வந்து நம்ம சென்டராக வச்சுக்கிட்டு 2 பக்கம் ஒரே மாதிரி அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்டரை ஹைலைட் பண்ணுறது தான். நெக்குக்கு வந்து ஒரு லைன் மாதிரி ஒர்க் கொடுக்கறது, அது ரொம்ப இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் இது தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே சிம்பிள் எனக்கு இருக்கான்னு தெரியல. இப்போ பாருங்க மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பக்கமாக மார்க் பண்ணுறப்ப தான் ஐயோ குடஞ்சி விடாமே விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அதை குடஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணேன். இப்போ இதே மாதிரி ஒன் சைடு மார்க் பண்ணிட்டோமா, அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு கரை பக்கமே வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், மெயினான இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கை வந்து குடஞ்சி விட்டுருப்போம் இல்லைங்களா, அது வந்து 2 பக்கம் ஒரே மாதிரி வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரே இடத்துல 2 ஸ்லீவு வச்சு மார்க் பண்ணுறோம், அதாவது ஒரே பார்டரில் மார்க் பண்ணுறோன்னா தெரியும். ஒரு அர்க்கத்து இந்த பக்கம் இருக்குன்னா ஒன்று வந்து ஆப்போசிட்டில் இருக்குன்னா அந்த மாதிரி தெரியும். பட் ஆனால் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணுறப்ப 2ம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதை தான் நான் செக் பண்ணேன். ஏன்னா இந்த மிஸ்டேக் நானும் ஒரு தடவை பண்ணியிருந்தேன். நல்ல வேலை அது வந்து புட்டா தான், கீழே லைன் மாதிரி கொடுத்துட்டு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு புட்டா தான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டோம். ஒரு வேளை ஃபுல் ஸ்லீவெலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குடஞ்சி விடாமல் மார்க் பண்ணிட்டா சரி, அந்த மாற்றி வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப மேலே வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்போம். அப்புறம் அது தைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு இல்லையா, ரொம்ப சிரமமாக போயிடும். அப்புறம் துணி இழுத்து பிடிச்சிக்கும், அது கன்றாவே ஆகிடும். அதனால் ரொம்ப கவனமாக தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ அதனால் நான் அது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அதனால் அதுலேருந்து உஷாராக வந்துட்டு பண்ணிக்குவேன். அப்புறம் அவர்கிட்ட எதுக்கோன்னு ஒருக்கா கேட்டுக்குவேங்க கரெக்டாக வச்சுருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ வந்து பேக் சைடு போட்டு மார்க் பண்ணுறேன். சுற்றியும் வர அளவுகள் வந்து ஓவராலாக சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்குவேன். நெக்கு மட்டும்தான் எக்ஸாக்டாக மார்க் பண்ணுவேன். இது 2 பேர் இருந்தால் உண்மையாலே ஈஸியாக இருக்கும், இழுத்து பிடிச்சிக்கலாம் பேப்பரை. ஒருத்தினா ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான். இதில் பாருங்கள், இந்த தடவை டிசிலே மார்க் பண்ணுறேன். ஆனால் நான் எப்போவுமே டிசியில் வந்து நெக் போர்ஷன் மார்க் பண்ண மாட்டேன். ஒயிட் பென்சில் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ணுற ஒயிட் பென்சில், அதை வச்சு மார்க் பண்ணிக்குவேன். ஏன்னா டிசி சம்டைம் ஒரு இடத்துல திக்காக இருக்கும், அது மார்க் பண்ணுறப்ப கொஞ்சம் தள்ளி கூட வந்துடும். அந்த ஒரு மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒயிட் பென்சில் போட்டுப்பேன். பட் இன்றைக்கி ஒயிட் பென்சில் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் இதுக்கோசரம் யார் போய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு போகலை. இது பாருங்கள், லீஃப் நெக் அப்படிங்கிறதுனால மேலே வந்து வளைவாக வரும். அந்த வளைவு கரெக்டாக வைக்கணும் இல்லைங்களா. அப்புறம் ஒரு பக்கம் மாற்றி கொஞ்சம் வளைவு கம்மியாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போ அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டேன். மேலே கொஞ்சோண்டு விட்டுருந்தோமா, அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேப்பரையே வச்சு 2 பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டு கீழே அந்த பாடியோட ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு கோடு போட்டாச்சு.
அப்புறமா வந்து இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ சப்போஸ் நீங்கள் பேக் போர்ஷனில் வந்துட்டு அங்கங்கே டாட் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த பேக் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளார அந்த டாட் வந்து மாட்டிடக்கூடாது. பீடோ ஸ்டோனோ எதுவும் மாட்டிடக்கூடாது. அதுக்காக அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவேன். பட் ஆனால் இதுக்கு நம்ம அந்த டாட் போடலை. இருந்தாலும் எப்பயும் பழக்க தோசத்தில் அப்படியே பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்டு. மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது ஃப்ரண்ட் போடுறப்ப தான். ஏன்னா நெக்கு வந்து ரைட் சைடு நெக்கு தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுவோம், லெஃப்ட் சைடு மார்க் பண்ண மாட்டோம். அதை மறக்காமல் பண்ணணும். ஸோ நம்ம அதாவது அந்த கழுத்தோட ஷேப் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் திரும்பணும். அப்படி வச்சுட்டிங்க, மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சைடுலலாம் கிளாத் உண்டுனா இருக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணணும். அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அளவுகள் வந்து எக்ஸாக்ட் அளவுகள் மட்டும்தான் பேப்பரில் கட் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்ட்ரா சைடில் விடுறது, ஒயரம் வந்து 15 இன்ச்சுனா 15.5 வச்சு நம்ம கட் பண்ணுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. 15னா 15 தான் வெட்டியிருப்போம். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுகள் இருக்காது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ வந்து அதையெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி துணி விட்டு தான் நீங்கள் வந்துட்டு மார்க்கிங்கே போடணும் ப்ளவுஸ் பீஸில். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், எக்ஸாக்டாக எப்படி வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு. அது கூட நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கடையில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இந்த வேலை நான் வந்து அடிக்கடி செய்வேன். ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா, 20 நாளைக்கு ஒருக்கா. எப்போல்லாம் கொஞ்சம் கஜன்னு அந்த இடத்துல குமிஞ்சிருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த டேபிள், கட்டிங் டேபிள், அதுக்கு அடியால் ஒரு ஒரு பலகை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே தான் இதெல்லாம் வச்சுப்போம். அப்புறம் கொஞ்சம் அந்த ரேக்கில் இருக்கும். அந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த ரேக்கில் வச்சுருப்பேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் தான். பெரிய டேபிள் தான், நல்லா லென்த்து ஜாஸ்தி, அகலமும் இருக்கும். அதனால் நிறையா வந்து அதிலே பிடிச்சிக்கும். என்ன பண்ணுவேன்னா அப்பப்போ வாங்க அப்படி இப்படி மேலே மேலே வச்சுருப்பேன். ஸோ எப்பாவது இப்படி டைம் ஃப்ரீயாக இருக்கிறேன், இல்லை ரொம்ப அதிகம் சேர்ந்துருச்சு அப்படின்னா எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருவேன். அப்புறம் பேர் பார்த்து அடுக்கி வச்சுருவேன். ஏன்னா யாருக்கு முன்னாடி கொடுக்கணும், யாருக்கு அப்புறமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்தது எடுத்து தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதுக்காக தேட தேவையில்லை. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சில சமயம் இந்த பண்டிகை சமயத்துலலாம் இதுக்கே பத்தாது, குப்பையோடு தான் கிடக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த கடைசி ஒரு வாரம்லாம் பார்த்திங்கன்னா கடையவே கன்றாவியாக தான் கிடக்கும். அவ்வளோ கஜன்னு கிடக்கும். பட் மற்றபடி இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக, எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நான் நீட்டாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ வச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்களா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு வீடியோ ஸ்டார்டிங்கில் கட்டினேன் இல்லைங்களா, சேம் அதே ப்ளவுஸ் தான். பாருங்கள், 2 ப்ளவுஸ் வந்துட்டு ஒரே மாதிரி. அந்த பார்டர் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவ் சென்டரில் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப லோ ப்ரைஸ் சாரீ தான் அது. ஆனாலும் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நானும் கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ரொம்ப அர்ஜெண்ட் ஆர்டரு. நைட்டி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நைட்டி அவங்க எடுத்து கொடுத்தது டெலிவரிக்கு முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் நான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறேங்க்கா, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஃபீடிங் நைட்டி இது. அப்புறம் திடீர்னு வந்து கூப்பிட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, அக்கா இந்த மாதிரி எனக்கு வேணும், இப்போ டெலிவரி ஆகிடுச்சு, வேணுங்க்கா அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஏன்னா நைட்டி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரம் கொடுத்துருவோம். அவ்வளோ பெண்டிங் வைக்க மாட்டோம். ரொம்ப ரேராக டைம் இல்லைன்னா நிற்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளையிலே தைச்சி கொடுத்துருவோம். அப்புறம் இது ஃபீடிங் நைட்டி வேறு, முடியாதுன்னு சொல்ல முடியாதா. அப்புறம் சரிங்கன்னு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி நான் தைச்சி வச்சிட்றேன் அப்படின்னு. அப்புறம் சரி அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் அப்புறம் இன்றைக்கி அவசரமாக அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நைட்டியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம், என்ன டிசைனாக இருந்தாலும். அதாவது எலாஸ்டிக்கு, ஃப்ரில்லு, நார்மலாக ஜிப்பு வைக்கிறது, ஜிப்பு இல்லாதது, ஃபீடிங் நைட்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் நைட்டிஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். கிளாத் வந்து நம்மக்கிட்டே இருக்குது. இது வந்து பியூர் காட்டன் தான். அவங்க வந்து கஸ்டமர் வந்துட்டு மோஸ்ட்லி வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவோம். அவங்க அதிலே பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஏன்னா கலர் அதில் என்ன பார்க்குறோமோ அதே தான் இருக்கும். ஒரு வேளை லைட் குவாலிட்டிக்கு கொஞ்சம் ஷேடு முன்ன பின்ன இருக்கலாம். அது ஒன்றும் வந்து பெரிய வித்தியாசமாக தெரியாது. அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அளவுகள் மெயினாக எனக்கு வந்துட்டு ஹைட் வேணும், அப்புறம் பாடி சுற்றளவு மட்டும் வேணும். அதை தவிர வேறு தேவையில்ல. பாடி சுற்றளவு கூட கண்டிப்பாக வேணும்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அது எக்ஸலாக டபுள் எக்ஸலான்னு சொன்னாங்கன்னாவே அந்த அளவுக்கு தைச்சிருவேன். பட் ஆனால் ஹைட்டு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டுக்குவேன். அப்புறம் அப்படியும் இல்லை அப்படின்னா சரி, இருக்கிற லென்த்து அப்படியே அடித்து கொடுத்துட்றாங்கன்னு, நீங்கள் வேணும்னா அப்புறம் டக் பிடிச்சிக்கோங்க, அதாவது கீழே மடிச்சு அடிச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேளை அடிச்சிங்கன்னா எவ்வளோ அடிச்சிங்கன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நோட் பண்ணி வச்சிட்றேன். அப்புறம் அடுத்த தடவை தைக்கிறப்ப அந்த அளவு எக்ஸாக்டாக தைச்சிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவேன் நான். அப்புறம் இந்த பொண்ணு இங்கே வந்து அளவு கொடுத்துட்டு போனாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவங்க அப்பா தைச்சிட்டு இருந்தார். இந்த இது பார்த்திங்கன்னா ஃபீடிங் நைட்டி பார்த்திங்கன்னா சென்டர் ஜிப்பு வைப்போம், லாங்காக சைடு ஜிப்பு வைப்போம். சைட்லேயும் குறுக்கில் வைக்க மாட்டோம், நெட்டு ஜிப்பு தான் வைப்போம்.
அப்புறம் இவங்க வந்து எனக்கு சைடு ஜிப்பே வச்சு கொடுத்துருங்கக்கா அப்படின்னாங்க. ஸோ அதனால் சைடு ஜிப்பே 2 பக்கம் வந்துட்டு வச்சு கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீட்டாக இருக்குங்கக்கா, கடையில் எடுத்தது ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி தான், பட் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குங்கக்கா, ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் பார்த்தாலே தெரியுங்களா, ஃபினிஷிங் நீட்டாக இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தான் அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்புறம் தைச்சி கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வேலை. ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ணிவிட்டு கடையை கொஞ்சம் அதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்பயும் போல் நான் என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி உண்டான டே வந்து இப்படி தான் போச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.